அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு காலைல இருந்தே பார்த்தீங்கன்னா விளாக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தேன். ஆனால் காலைல போன வாரம் வந்து நம்ம ரூமில் பிரியாணி போட்டிருந்தோம். அலியை கூப்பிட்டுட்டு. இந்த வாரம் கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து மேலே விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்களாம். உனக்கு என்ன வாரமாக லீவ் வேணும், போன வாரம் தான் போயிட்டு வந்திருக்க, இந்த வாரம்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ரொம்ப ஃபீல் பண்ணா. சரி எப்படியாவது சரி அவன் தான் வரல. ஏன்னா போன வாரம் பிரியாணி போடையில் பார்த்தீங்கன்னா நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் அவன்கிட்ட கேட்டேன் நேற்று நைட்டு எப்படி பிரியாணி போடணும் அவன் சொல்லி கொடுத்தான். சரி அப்போ சொல்லுங்க மாம்சையும் கூப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம பிரியாணி போடுறோம், இன்றைக்கி வெள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லி காலைல பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கெலாம் அவர் டியூட்டி போய்ட்டு அவர் 4 மணி தான் வந்தார். நானும் 4:30 5 மணிக்கு தான் தூங்குனேன். 5 மணிக்கே சொல்லிட்டாரு, மாப்பிள்ள நான் காலைல எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவேன், நீங்கள் ஓ ரூமில் பிரியாணி வைக்கணும். ஏன்னா அவர் ரூமில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வந்து கரண்ட் அடுப்பில் அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாது. பிரியாணி வச்சாலும் அந்தளவு வராது ஒர்த்தா. அதனால ஏன் ரூமில் வச்சுருவோம், ஏன் ரூமில் கேஸ் தானே வச்சுருவோம் சொல்லி பிளான் போட்டிருந்தாரு. 10:30க்கு பார்த்தீங்கன்னா ஆனியனு உள்ளி எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து நான் அப்போ தான் தூங்குறேன், என்னை எழுப்பி ப்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு பிரியாணி ரெடி பண்ணோம். நாங்களாம் 2 பேர் தான் ரெடி பண்ணோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே மாதிரியா பிரியாணி சூப்பராக இருந்துருச்சு. அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அவரும் போயிட்டார். தொழுதுட்டு வந்தோடனே சாப்பாடு பிரியாணி சாப்பிட்டோன்னா தூக்கம் நல்லா கண்ணை சொக்குச்சு. ஏன்னா காலைல சீக்கிரமாக எழுந்துச்சுன்னா அதனால. அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வச்சுருக்க பிரியாணி காமிக்க பாருங்கள், சூப்பராக வச்சுருக்கேன். 2 பேர்த்துக்கு சாப்பிடுத மாதிரியா. ஒரு கரெக்டாக எத்தனை கிளாஸ்னால் ஒரு 6 கிளாஸ் ரைஸ் வச்சு பண்ணோம். மத்தியானம் சாப்பிட்டோம். இது வந்து நைட்டுக்கு, அவருக்கு எனக்கு நைட்டுக்கு இருக்குது. ஸோ தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சேன். ஃபோன் வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு. வீட்டிலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. டியூட்டியில் மேலே இன்றைக்கி அடிக்கவே இல்லை. அதனால நல்ல ரெஸ்ட்டு ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுற சட்டம் அப்போலேருந்து ஒரு மாதிரி கதவை டொக்குன்னு ஒரு மாதிரி அதாவது தட்டுற மாதிரி சத்தம் கட்டுச்சு லைட்டாக. என்னடா யார் அப்போலேருந்து கதவை தட்டுதான்னு பார்த்தா இப்போ பாருங்கள் யார் இருக்கான்னு பாருங்கள். தலைவருக்கு வந்து இதே டயத்துக்கு சாப்பாட்டுக்கு ரூமுக்கு வந்துடுவார் தலைவர். டைகர் தான் இப்போ ரூமுக்கு வெளியே நிற்காரு பாருங்கள். அப்போலேருந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. டைகர் நீங்கள் இன்னும் சாப்பிடலையா? டைகர் பிரியாணி சாப்பிட வரீங்களா? ஸோ சாப்பாடு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 4:30 5 மணிக்கெலாம் சாப்பாடு டயத்துக்கு என்னோடய ரூமுக்கு வந்துடும். இன்றைக்கி நான் சாப்பாடு வைக்கவே இல்லை ஃபுட்டு. அதனால கரெக்டாக டைமிங்க்கு வந்துருச்சு. இங்கே நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், அதுக்கு வச்சுருவேன் சாப்பாடை. டைகர் இப்போ பாருங்கள் பிரியாணி சாப்பிட்டு கத்தி அது இது எந்த சாமானும் எடுத்து வைக்கல. அவர் பாட்டில் கிளம்பிட்டார். நானும் தூங்கிட்டேன். பிரியாணி வச்சு விட்ருவோம். சாப்பாடு வச்சு விட்ருவோம். நிறைய தட்டிட்டேன் இன்னைக்கு. இது பூனை சாப்பிடுறது. இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. நான் அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன்ல தான். இப்போ இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் வேறு ஏதாவது பூனை இருந்தால் தான் வந்து சாப்பிட்ணும். சரி சாப்பிட்டோம், நம்ம இது வச்சுட்டு வந்துடலாம். சாப்பாடை வச்சுக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு வச்சுட்டோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நல்லா இன்றைக்கி நிறையவே வச்சுட்டேன் சாப்பாடு. டைகர் சாப்பாடு வச்சோன்னே நம்மளெலாம் கண்டுக்கிட மாட்டார் தலைவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போலேருந்தே தூங்கிட்டேன். இப்போ தூங்கி எந்திரிச்சாச்சா ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலைனா எப்போதும் போல் தான் கார்டனில் தண்ணி அடிக்கணும். ஆனால் மணி 6:30க்கு மேலே ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மகரிப்புக்கு வாங்க சொல்லிடுவாங்க. வெளியே மட்டும் 2 மரம் இருக்குது, பேரிச்சம்பழம் மரம் வெளியே, வீட்டுக்கு வெளியே. ஸோ அதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பைப்பில் தண்ணி திறந்து வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேலை முடிஞ்சிடும். அப்படியே பார்த்திங்கன்னா மாம்சம் அடித்தார். பிரியாணி சமைச்சோம் சாப்பிட்டோம். அப்படியே பாத்திரம் எல்லாத்தையும் போட்டுட்டு அவரும் போயிட்டார். நான் அவரும் தூங்க போகிறேன்னு போயிட்டார். நானும் பார்த்தீங்கன்னா எதையுமே எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ தான் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு தொழுதுட்டு கொஞ்சம் ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஸோ இப்போ போய் தண்ணி அடிச்சுட்டு வருவோம். முதல்ல பிரியாணி சாப்பிட்டோன்னு அப்படியே மயக்கம் வந்துச்சு. இங்கே பாருங்க சாப்பாடு வச்சுருக்கேன். சாப்பிடாம ஓடுதான். இவ்வளோ தானே வச்சுருக்கேன் பாருங்க. செடி நான் பார்த்தீங்கன்னா இந்த செடி பார்த்திங்கன்னா சூப்பராக மணக்கும். சவுதி அரேபியாவில் ஒரு சில வீட்டில் இந்த மாதிரி செடி இருக்கும். இதை பார்த்திங்கன்னா ஒரு பேஃபி மிளகா மணக்கும். ரூமில் பறித்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமே அப்படியே மணக்கும். வாங்க சொல்லிட்டாங்க கரெக்டாக. நான் வெளியே வரேன் டைமிங் வாங்க சொல்கிறாங்க. இப்போ இது பாருங்கள் தண்ணியே இல்லாமல் கிடக்குது, காஞ்சிருச்சு. பேரிச்சம்பழம் மரம் உள்ளே 3 மரம் இருக்குது. எப்படியும் பழுத்துருச்சு, கொஞ்சம் பழுத்து வந்துருச்சு. இந்த வாரம் லாஸ்ட்டில் இல்லை அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக பறிச்சிடலாம். இது 3ஆவது மரம். தண்ணி பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை மாம்சம் தேடி வந்துட்டார் தொலை போகிறதுக்கு. வாசல்லாம் நிற்காரு. மாம்சோ அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கே வரீங்க?
இருங்க, ஒளி செஞ்சுட்டு வர்றேன். மாம்சம் உங்களுக்கு ஃபோட்டோ தானே எடுக்கணும். வாங்க, நான் எடுத்து தரேன். இப்போ வந்துடுது ஒழுசம் தண்ணி அடைச்சிட்டு. பார்த்தீங்கன்னா மாம்சம் வந்துட்டார். நம்மளை தொல்லை போகிற கூப்பிட. வாங்க மாம்சம், இங்கே வச்சு எடுப்போம் ஃபோட்டோ. எங்கள் வண்டிக்கிட்ட வச்சு ஃபோட்டோ எடுக்கணுமா? உங்கள் ஃபோன் காவா கடை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ரூமில் இருந்து ரொம்ப பக்கம்தான். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போகணுன்னு வச்சுக்கோங்களேன். காவா வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். காவாவிலே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ப்ரைஸும் அதுக்கு தக்கன இருக்கும். நம்ம என்ன வேணுமோ வந்து மேடத்துக்கு கால் பண்ணி கொடுத்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அவங்களே அரைச்சி தருவாங்க. காப்பி கொட்டை கணக்காக தான் இருக்கும். ஒரு கிலோ வந்து 90 ரியால்னு நினைக்கிறேன். நான் நார்மலாக வாங்குறது ஒரு கிலோ வந்து 90 ரியால். 90 ரியால்னால் நம்ம ஊருக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்னா ஒரு 1800 இல்லை 1900 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அந்த காவா கடையிலையும் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போயில சாக்லேட்டில் வாங்கிட்டு போகலாம், அது நட்ஸு எல்லாமே அங்கே கிடைக்கும் அந்த காவா கடையில். இப்போ போயிட்டு பார்த்திங்கன்னா எல்லா காவா வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா எப்படியும் கண்டிப்பாக நைட்டு டியூட்டி இருக்கும். ஸோ முதல்லாம் வெள்ளிக்கிழமை எப்போவா தான் ஈவினிங்க்கு மேலே தான் எங்கேயா போவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை, அப்படியே ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெள்ளிக்கிழமையும் கன்ஃபார்மாக டியூட்டி இருக்கும். ஏன்னா காலைல மட்டும் நல்லா ஃப்ரீயாக தூங்கிக்கலாம். இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வெக்கேஷனும் போவாங்க. ஆனால் இப்போ வெக்கேஷன் போகலை. ஸ்கூலும் அந்த டயத்தில் வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காலேஜ் வந்து அடைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலேஜ் ஃபுல்லாக அடைச்சதுக்கப்புறம் தான் வெக்கேஷன் போங்க. கஃபீரோட மூத்த பையன் 2 பேர் பார்த்திங்கன்னா காலேஜ் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது, அதனால் வெக்கேஷன் போகல. இல்லைனா எங்கேயாவது எங்கேயாவது போயிருப்பாங்க. நமக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ரெஸ்ட்டு கிடைக்கும். என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கும். வண்டி எடுத்துகிட்டு எங்கேயும் போக முடியாது. பக்கத்தில் எங்கேயா போய்க்கலாம். ஸோ அப்படி போனாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வெளியே உள்ள சாவியை வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டில் வந்து ஈவினிங் கார்டனில் தண்ணி அடிக்கிறது, அப்புறம் லைட் போடுறது, இது எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. வந்துட்டோம். இதுதான் அந்த காவா கடை. ஆனால் நட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செம்ம குவாலிட்டியாக இருக்கும். நட்ஸு அந்த வெளியே போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அதிகபட்சம் அந்த கடையில் நட்ஸு தான் சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் ஓரளவு நார்மலாக இருக்கும். ஆனால் குவாலிட்டி நட்ஸாக இருக்கும் இங்கே. அந்த மாதிரி காவா பொடியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம். சவாலை வந்துட்டோம். இது இங்கே இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா காவா தான். இதுதான் காவா பொடி. இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிஸ். இது கொஞ்சம் பிளாக்காக இருக்குது இந்த காவா, இது ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் ஊருக்கு வாங்க போகிறது கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா காவா பொடி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஊருக்கெல்லாம் வாங்கிட்டு போக சாக்லேட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. லேஸு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி லேஸ் அதிகம் சாப்பிடுவாங்க. அது அடுத்து நேரம் வந்துட்டோம்னா இதான் பார்த்திங்கன்னா நட்ஸு. பிஸ்தா பிஸ்தாவை பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. இது வால்நட்டு, இது வந்து சின்ன பாதாம், பேரிச்சம்பழம், ஃபுல்லாகவே இது பாருங்கள். நம்ம ஊர் மிக்சர் முதற்கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஐவா. அதுக்கப்புறம் இது நார்மல் முந்திரி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நட்ஸு. இங்கே அரப்ஸ் இது என்னென்னா சூரியகாந்தி பூவில் இருக்கணும் விதை. அது இவங்க அரப்ஸ் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாமே ஸ்வீட்டு நட்ஸு. இதெல்லாம் ஊருக்கு வாங்கிட்டு போகலாம். சாக்லேட்டு இதான் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ. ஒரிஜினல் குங்குமப்பூ பார்த்தீங்கன்னா சவுத் அரேபியாவில் கிடைக்கும். வாங்கிட்டோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா காவா பொடி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நான் காமிச்சோம்ல முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த காப்பி கொட்டை கணக்காக இருந்துச்சுல, அதை தான் அரைச்சி இந்த மாதிரி காவா பொடி கணக்காக ரெடி பண்ணுறாங்க. இது வெந்நியில் போட்டுட்டு சூடு பண்ணால் மட்டும் போதும். இதை கொஞ்சம் வெந்நியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை போட்டுட்டு நார்மல் டீ கணக்காக ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் காவா. இதுக்கு பேரிச்சம்பழம் வச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சுகர்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஹீட் பண்ணி ஒரு காஃபி எனக்காக வச்சு குடிப்பாங்க. டேஸ்ட்டு பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் செம்மையாக இருக்கும். ஆனால் இது ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னென்னா, ஸோ நம்ம ஊர்லலாம் காப்பி கொட்டை மாதிரி தான் இப்போ நான் பார்த்தேன். ஆனால் இது காவான்னு சொல்கிறாங்களே. ஸோ நம்ம ஊரில் காப்பி கொட்டைலாம் அடித்தா இந்த மாதிரி தேயிலை கணக்காக தானே வரும். ஆனால் இங்கே இந்த மாதிரி பொடி கணக்காக வருது. ஸோ இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ போயிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் கொடுத்துட்டு, ஸோ அடுத்து என்ன டியூட்டி இருக்குதுன்னு தெரியலை. அடுத்து கண்டிப்பாக டியூட்டி இருக்கும். 7:50 எப்போதுமே ஆஃபீஸுக்கு 8 மணிக்கு போக மாட்டாங்க. ஒரு 7 மணி 7:15 கிளம்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, 8 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. நான் இன்றைக்கி வேலை இருக்காது, ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தேன், வேலை வந்துச்சு.
இப்போ ஆஃபீஸில் போய் எப்போனாலும் வெயிட் பண்ண தான் செய்யணும். வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு வேலை இருக்குது, ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது. வெயிட் பண்ண சொன்னாலும் வெயிட் பண்ணுவேன். அந்த வேலையை போய் இந்த தொழுகிற டைம் இருக்கும், அந்த தொழுகிற டயத்தில் முடிச்சுட்டு வந்துடுவேன். அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு போச்சோன்னாலும் வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அடிக்கணும். சர்வீஸ் அடித்து 1 வாரம் ஆச்சு. ஃபுல்லாகவே மண்ணாக இருக்குது வண்டியை சர்வீஸ் அடிச்சுட்டு இன்னொரு வேலை இருக்குது, அந்த வேலையை பார்த்துட்டு வரணும். பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இறக்கி விட்டு தண்ணி எடுக்க சொன்னாங்க. இன்றைக்கும் தண்ணி எடுக்க சொன்னாங்க. சரி, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டப்பா தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 கார்ட்டூன் எடுத்துகிட்டு வா அப்படின்னாங்க. வர வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கபில் பையன் வேறு கால் பண்ணியிருந்தான், ட்ரெஸ்ஸை லாண்ட்ரியில் கொடுக்கணும். நான் மேடத்தில் சொன்னேன் இந்த வேலையை முடிச்சுட்டு போயிருந்தாங்க. இப்போ போயிட்டு பெட்ரோல் பம்பில் போயிட்டு தண்ணி எடுத்து ஆஃபீஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டில் போயிட்டு அந்த பையன் ட்ரெஸ்ஸை லாண்ட்ரியில் கொடுக்கணும். ஸோ நான் வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா கபில் வந்து எனக்கு ஃபோன் எடுத்திருந்தாங்க. அந்த ஃபோனு தான் இந்த சாம்சங் ஃபோனு. இதில் ரேமு ரோம் எல்லாமே கம்மி தான், 32 GB தான் மெமரியே. ஆனால் இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. நான் அதிகபட்சம் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் லொக்கேஷன் பார்த்து தான் போவேன். ஹேங் ஆகுது ரொம்ப. சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து டெமோக்கு வந்து மொபைல் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எந்த மொபைல் வாங்க போனாலும் ஒரு டெமோ மொபைல் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கேமராலாம் செக் பண்ணிட்டு தான் எடுப்போம். அது மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் பண்ணினா 40% டிஸ்கவுண்ட்டு, 30% டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி கிடைக்கும். நேற்று ஒரு மொபைல் பார்த்தேன், இதோட ப்ரைஸ் 400 ரியாலு, 158 ரியாலுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. இப்போ டைம் கிடச்சா அந்த ஃபோனை போய் எடுக்கணும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, சீக்கிரம் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து வச்சுருவோம். தண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறம் டைம் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் இன்றைக்கி எப்படியாவது எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இதில் இன்டர்நெட்டும் சம்டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஹேங் ஆகுது ஃபோனு. ஏன்னா இதில் மெமரி கம்மி தான், 32 GB தானே, அதனால் ரொம்ப ஹேங் ஆகுது. ஸோ அந்த ஃபோன் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஊருக்கு போயிலே யார்ட்டையா கொடுத்துக்கலாம். 158 ரியால்லாம் நம்ம ஊருக்கு எவ்வளோ வரும், ஒரு 3000 தானே. ஸோ 3000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஃபோன் கிடைக்குன்னா நல்லதான். அந்த கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபோன் கம்பெனி ஹானரில் X+ன்னு ஏதோ ஒரு கம்பெனின்னு நினைக்கிறேன். ஃபோனை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. கேமராலாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் நேற்று. சரி, இன்றைக்கி எப்படியா இப்போ எடுக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். இப்போ டைம் கழிச்சுன்னா அந்த ஃபோனை எடுத்துருவோம். மஹத்தாக்கு பெட்ரோல் பம்பை தான் பார்த்தீங்கன்னா இங்கே அரபியில் வந்து மஹத்தான்னு சொல்லுவாங்க. இப்போ அங்கே போயிட்டு தான் தண்ணி எடுக்க போகிறோம். ஏன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இங்கே வந்து எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் காஃபி ஷாப் எல்லாம் இருக்கும். இப்போ இங்கேயும் அது மாதிரி இருக்குது. வண்டியை லாக் பண்ணலை. நாலு கேனு, அதுக்கப்புறம் ஒரு 6 கார்ட்டூனோ 7 கார்ட்டூனோ சொன்னாங்க, பார்க்கலாம். ஏன்னா ஆஃபீஸுக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, இந்த வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா குருநாதா வந்துட்டேன். நம்ம ரூம் வந்து குருநாதா மால் ரொம்ப பக்கம். ஸோ இந்த குருநாதா மாலில் தான் அந்த ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன்ல யூஸ் பண்ண மொபைலு. இப்போ வண்டி பார்க்கிங் மட்டும் குருநாதா மாலுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரான்னு சொல்லி ஒரு இது இருக்குது. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கடை, அது ஜெரீர் புக் ஸ்டோரு. ஸோ எல்லாமே நல்லா பொருள் பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்கும் இங்கே எடுத்தால். அந்த மாதிரி கடைகள் தான். சரி, அதுக்கு பேக்கில் தான் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. எடுத்துகிட்டு நேராக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அந்த பையன் நமக்காண்டி வெயிட் பண்ணுறான். ஒரு 1/2 hour ஆகும்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, நீ பையன் வாந்தான்னு சொன்னான். நான் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 10:30 முடியும். ஸோ அதுங்காட்டி இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகணும். ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, 11 மணி இல்லை 12 மணி ஆயிரும். ஸோ வந்துவிட்டோம். இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள், அதான் எக்ஸ்ட்ரா. நம்ம இங்கே ரைட் சைடில் போய் ஒரு பார்க் பண்ணால் போதும். இந்த இருக்குது பாருங்கள், இதான் எக்ஸ்ட்ரா மாலு. நமக்கு என்ன இருக்குது, பார்க்கிங்கும் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது, விட்டுட்டு போயிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா மால். வந்துட்டோம். ஸோ இதுக்கு பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா குருநாதா மால் இருக்குது. பார்ப்போம் அந்த மொபைல் இருக்குதானே. நேராக பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வச்சுருக்க செக்ஷனுக்கு தான் போக போகிறேன். நேற்று பார்த்து வச்சுட்டேன். ஹெட்ஃபோன் பார்த்தீங்களா, JBL ஹெட்ஃபோனு 97 ரியாலுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன், எல்லாமே டெமோவில் யூஸ் பண்ண ஃபோனு. நேற்று பார்த்த ஃபோனு இல்லை, ஐஃபோன் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ அந்த ஃபோனை யாரோ வாங்கிட்டாங்க. கிளம்பிட்டோம். See you again குருநாதா மால்லேருந்து. ஸோ ஃபோன் வாங்கினீங்களான்னு கேட்டால் இல்லை, ஃபோன் கிடைக்கல, யாரோ எடுத்துட்டாங்க. இந்த நாள் தான் பார்த்தேன், 2 நாள் கூட ஆகலை. ஆனால் அது மட்டும் சேல்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பாக்ஸ் ஃபோன் வந்து நார்மலாக, அதாவது பெரிய பெரிய ஃபோன் எடுக்க முடியாதவங்க உடனே எடுத்துக்கிடுவாங்க. இந்த ஃபோன் ப்ரைஸ் 450 ரியால் போட்டுருந்துச்சு. ஆனால் அந்த டெமோ ஃபோனு 150 ரூபாய்க்கு தான் இங்கே வச்சுருந்தாங்க. அவ்வளோதான், அதை யாரோ எடுத்துட்டாங்க, அவ்வளோதான், நமக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டைம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டெமோ ஃபோன் ஆஃபர் போடுவாங்க. இப்போ இருந்துச்சு ஃபோனு, என்ன ஃபோன்லாம் இருந்துச்சுன்னா ஐஃபோனு, சாம்சங் ஃப்ளிப்பு, அப்புறம் கேலக்ஸி S24 இந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரைஸாக இருக்கும். நமக்கு லொக்கேஷன் பார்த்து வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஃபோன் வேணும். சரி, அவ்வளோதான், இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போடையில் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம் சொல்லி கிளம்பிட்டேன். ஏன்னா இப்போ நமக்கு டியூட்டி வேறு இருக்குது. அந்த பையன் வேறு நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுக்க.
ஸோ அதனால நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா அந்த குருநாதா மாலுக்கும் என் ரூமுக்கும் பக்கம், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியே வந்துட்டோன்னா அந்த ஒரு பெரிய ரோடு இருக்குது, இந்த ரோடை கிராஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீடு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே பையனும் வெளியே வந்துட்டான். வந்து அவன் 2 தோப்பை தந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் ஏதோ வாங்கணுமா, அந்த பாக்ஸ் தந்திருக்கான். வரும்போது வாங்கிட்டு வட்டான்னா, சரி பிரச்சனை இல்லை, நீ மாமாவை கூப்பிட்டு வரும்போது நீ வாங்கிட்டு வா அப்படின்ட்டான். ஸோ இப்போ போயிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடுக்கணும் லாண்ட்ரியில் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் போன வாரமே என்னோடய ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ண கொடுத்தேன். அது கொடுத்து கிட்டத்தட்ட அலி வந்து கீழே கொடுத்தேன், 10 நாள் ஆகுது, இன்னும் வாங்கவே இல்லை. சரி இப்போ இதை கொடுத்துட்டு வரையில் பார்த்தீங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா நான் சம்பளம் கிடச்சோன்னு வாங்கிக்கலாம் பார்த்தேன். இப்போ நேற்று தான் 4ஆம் தேதி தான் எனக்கு சம்பளம் தந்தாங்க. சரி சம்பளம் கிடச்சிச்சுல, அப்போ இன்றைக்கி போய் அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டேன்னா 30 ரியால் வரும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 3 ரியால், 15 கொடுத்தேன். நமக்கு ஏதாவது அந்த கடையில் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க எப்போதும் போல். ஸோ அதை வாங்கிட்டு கொடுத்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அப்படியே ஆஃபீஸுக்கு சரன்னு பறந்துட வேண்டியதான். ஆஃபீஸ் போயிட்டு வர அப்படி 11-12 மணி ஆயிரும். சம்டைம் 1 மணியாக கூட ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு தூங்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் லைஃப் இப்படி தான் போகுது.